Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மில்க் ஷேக்ஸ் ரெசிபி தான் நாம இன்னைக்கு செய்ய போறோங்க. இப்ப இருக்கிற சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒவ்வொரு ஜூஸ் ரெசிபிஸ், ஒவ்வொரு மில்க் ஷேக் ரெசிபி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுல இன்னைக்கு நம்ம முலாம்பழம் மில்க் ஷேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, முலாம்பழம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு முலாம்பழம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த முலாம்பழத்தை மேலெல்லாம் கழுவிட்டு நான் வந்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாவே இப்போ சீசனு அப்படிங்கிறதுனால ஒரு கேஜியே பார்த்தீங்கன்னா 20 rupees 30 rupees அந்த மாதிரி ரேட்டில் தான் வந்துட்டு சேல் ஆகிட்டு இருக்குது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவில் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேங்க. இப்போ இதை நான் வந்துட்டு ரெண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஆஃப் பழத்தில் வந்துட்டு ஜூஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். மீதி இருக்கிற ஆஃப் பழத்தில் வந்துட்டு நான் இன்றைக்கி மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. ஸோ அதனால் ஆஃப் மட்டும் எடுத்துக்கலாம், ஆஃப் வந்து வச்சிடலாங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம பீசஸாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக வந்துட்டு உள்ளே இருக்கிற விதைகளை வந்து எடுக்க போகிறேங்க. விதைகள் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ விதைகள் போட்டால் ஒரு கசப்பு தன்மை வந்து வரும், அதனால் விதைகள் வந்து தேவையில்லை. விதைகளை எடுத்துட்டு நாம் இன்றைக்கி வந்துட்டு அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாமே வந்துட்டு சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறும் உள்ளே இருக்கிற பழத்தை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி நாம் வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு மேலே இருக்கிற காம்பு பகுதியும் நான் வந்துட்டு கட் பண்ணி விட்டுறேன். அதையும் கட் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிற தோலை வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த தோலை மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு கத்தியே யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் மேலாப்பில் லைட்டாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த தோல் வந்து வந்துடும். ஸோ இந்த தோலோடையும் போட்டு ஒரு சிலர் அரைப்பாங்க. ஸோ அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது, அதனால தோலை வந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பழத்துலேயும் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்துட்டு தோல் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தோல் எல்லாமே எடுத்துட்டு இப்போ இதை நம்ம நீட்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், அதனால் வந்துட்டு இதை நான் பீசஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பீசஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் வந்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணது எல்லாத்தையும் இது கூட நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பால். நான் அரை கப் அளவுக்கு நான் வந்துட்டு பால் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எந்தளவுக்கு பால் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பால் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு நான் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஜில்னஸ்க்காக ஐஸ் க்யூப்பும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நாம் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ டம்ளரில் நான் சர்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 டம்ளர்லேயும் வந்துட்டு நான் இது பண்ணுறேன். ஸோ வெறும் பால் ஊற்றாமல் செய்கிறது வெறும் நல்லா இருக்கும், ஆனால் அதை விட பால் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து இது கூட வெல்லம், நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பரான சுவையான முலாம்பழம் மில்க் ஷேக் வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வீட்லேயே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் மற்றும் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.